நீங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்ட பார்த்திருப்பீங்க, இந்தியாவையும் பார்த்திருப்பீங்க. கடந்த 10 ஆண்டுகளாக மோடி ஆட்சியும் சரி, அண்ணாமலைய அறிமுகப்படுத்தின மோடிஜி அவர்கள் வந்து, இன்னைக்கு தமிழ்நாட்ட வந்து தலைகீழா மாறிட்டு இருக்கு. அது நீங்களே பார்த்திருப்பீங்க நெறைய விஷயத்துல. ஆனா, நான் பார்த்த வரைக்குமே தமிழ்நாடு இப்ப இருக்கிறது மக்களுக்கு நல்ல விழிப்புணர்ச்சிய குடுக்குறாங்க. கடந்த கால ஆட்சியில எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம். ஆனா, வருங்கால ஆட்சி இந்த பிஜேபி வந்து அவங்கள வளர்த்துறாங்களா இல்லையான்னு தெரியாது. அண்ணாமலை வந்து நல்ல ஒரு தமிழகத்துக்கு நல்ல வளர்ச்சி குடுப்பாருங்கிற நம்பிக்கை யங்கஸ்டுக்கு இருக்கு. அவங்களையும் குறை சொல்ற அளவுக்கு இல்ல. அவங்கவங்க ஃபோக்கஸ்ல இருந்து பார்த்தாதான் அவங்கவங்களோட நிலைப்பாடுகள் தெரியும். அது யாரையும் குறை சொல்ற இடத்துல நான் இல்ல. இப்ப மக்களுக்கு தேவை அறிஞ்சு பண்ணணும். பசிக்குதுன்னா அந்த வயித்துக்கு பசி டைம்ல சாப்பாடு கொடுக்கணும். ஆனா இந்த அரசுங்க வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம்ல நானே சொந்தமா கூட பேசியிருக்கேன். ஸோ அவங்கள வழி நடத்துறவங்க வந்து சரியில்லைன்றது மட்டும்தான் சொல்லுவேன். இப்போ நம்மள ஒரு தாய் நம்மளை வழி நடத்துனாங்கன்னா நம்ம நல்ல பிள்ளையா இருக்கிறதும் கெட்ட பிள்ளையா இருக்கிறதும் நம்ம தாய் தப்பங்கிட்ட தான் இருக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டோட தலையெழுத்து நம்மளோட முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கு. அவ்வளோலாம் சரின்னு சொல்லவே முடியாது. நார்மலான மக்களா நானும் பாதிச்சிருக்கேன். ஸோ சரின்னு எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு காலத்துல ஏத்திருந்திருக்கலாம், விவரம் தெரியாதுன்றதப்போ. இப்பெல்லாம் எல்லா பிள்ளைங்களும் ஒரு சின்ன பிள்ளைங்களை கேட்டா கூட இப்ப உள்ள ஆட்சிகள் வந்து கரெக்டா சொல்லுவாங்க. நான் அனுபவிச்சதை சொல்றேன், சரியான ஆட்சி கிடையாது. லஞ்சங்கள் எங்க போங்க, விஓ ஆபீஸ் போ லஞ்சம், தாலுகா ஆபீஸ் போ லஞ்சம், கலெக்டர் ஆபீஸ் போ லஞ்சம். லஞ்சம் கொடுக்காத ஒரு ஆபீஸ் கூட இந்த நாட்டுல நீங்க எடுத்து காட்டிட்டீங்கன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு போன 2022ல ஒவ்வொரு ஆபீஸ்க்கு போகும்போதுமே ஒரு ரூபா கொடுத்தாதான் ஒரு இடத்துலயும் ஒரு வேலை நடக்குது. அது யாராலன்னு நினைக்கிறீங்க? நம்மளோட முதலமைச்சர் சரியில்லை, அவ்வளவு மட்டும்தான். சரி, நம்மளோட தகப்பன் சரியா இருந்தா என்ன பண்ணும்? வீடு நல்லா இருக்கும். தாய் சரியா இருந்தா அந்த குடும்பம் குழந்தைங்க எல்லாமே நல்லா இருக்கும். நிறைவேற்றிட்டோன்னு அவங்க நினைக்கிறாங்கப்பா. மக்களோட குறைகள் வந்து என்னைக்குமே தீராது. ஏன் தீராதுன்னு வச்சுங்களா, அவங்களுக்கு தெரியாது. நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எந்த மாதிரி இருக்கோன்றது அவங்களுக்கு தெரியல. எல்லாத்துக்கிட்டையும் ஒரு இப்போ சென்னையில் இவ்வளோ தண்ணி வந்துச்சு, இவ்வளோ இருந்துச்சு, நம்ம இங்கே மேட்டு பகுதியில் இருக்கோம், அவங்க தண்ணியில் இருக்காங்க. அவங்களோட தவிப்பு நம்மளை கேட்டால் தெரியுமா? தெரியாது. நம்ம ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் மற்ற சேனல் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். செஞ்ச மாதிரி எங்க 100%க்கு ஒரு 10% செஞ்சீங்கன்னா உங்களுக்கு போதுமா? உங்களுக்கு 2 நாள் பட்டினி கிடக்குறீங்க, ஒரு 4 பிஸ்கட் கொடுத்தா உங்களுக்கு போதுமா? 1000 கோடி அவங்க அப்பா பிள்ளை கிட்ட தாங்க கேட்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அண்ணன் சொல்லியிருக்காரு உதவி தானே, ஏன் அப்ப விட்டு பண்ணு. அதே தான் நாங்களும் கேட்குறோம். ஏன் அப்ப விட்டு பணத்துல நீங்க இவ்வளோ சொல்றீங்க, இவ்வளோ செய்றீங்க? தலைவன் சிறப்பா இருந்தா தமிழகமும் சிறப்பா இருக்கும். அதுக்கு வந்து படிச்சவங்களால மட்டுமே முடியுங்கிறது அண்ணாமலையோட ஆட்சியில தெரியும்னு நான் நினைக்கிறேன். அவருக்கும் நான் சொல்ல முடியாது, ஆனாலும் சொல்றேன், வந்து ஒருத்தரோட தலையெழுத்து நல்லா இருக்கணும்ன்றது தலைவன் மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும். எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் முதல்ல லஞ்சமும் ஓட்டுக்கு காசு வாங்குற மக்களும் இருக்கிற வரைக்கும் நாடும் திருந்தாது. நாட்டு மக்களுக்கும் இதே நிலைமை தான். எப்படி இருந்தாலும் இது நம்ம எதுவுமே சொல்லி திட்ட முடியாது. இப்பெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு. ஒரு சின்ன விஷயம் வேணும்னா நீங்க கூகுள்ல போய் தேடுறீங்களே, அப்ப என்ன பண்றீங்க? அப்போ ஒரு ஓட்டு போடுறதுக்கு நீங்க கரெக்டான ஆளை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க சரியான ஒரு நபர தலைவனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த நிலைமை கண்டிப்பா மாறும். என்னைக்கு இலவாசத்துக்கு ஆசைப்படாதீங்க. நம்மளோட உழைப்பை நம்புங்க. மனிதர்களோட ஒவ்வொருத்தருக்கும் தனி மனிதனோட உணர்ச்சி இருக்கு. அவங்களோட உணர்ச்சிகளோட தமிழக முதலமைச்சர் விளையாடுறாரு. இலவசத்தை கொடுத்து குடியாரனாக்குறாரு. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விதவை இருக்கிறாங்கங்க. 3 கனிமொழி அக்கா ஒரு காலத்துல சொன்னாங்க, நாங்க இதுக்கு ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்தே மது ஒழிப்புன்னாங்க. கடவுளுக்கு உண்மை சொல்றேன், என் புருஷனும் இறந்துட்டாங்க, குடியினால மட்டும்தான் இருந்தாங்க. என் தம்பியும் குடிகாரன், எங்க அப்பா நல்லவரு. எங்க அப்பாவுக்கு அந்த ஸ்மெல்லே என்னன்னு தெரியாது. ஆனா என் குடும்பத்துல 2 பேர் குடிகாருங்க. அவங்களால என் குடும்பமே அழிஞ்சிச்சு. நான் தான் மூத்த பொண்ணு. நான் இன்னைக்கு தலை தூக்கி என் குடும்பத்தையே காப்பாத்திட்டு இருக்கேன். நீங்க கேட்கறதுனால சொல்றேன், இதெல்லாம் எனக்கு ஆவேசம் இல்லை, எனக்குள்ள உள்ள எரியிற ஒரு நெருப்பு. சரிங்களா? இது வந்து யாரால திருத்த முடியும்னா ஒரு தலைவனால மட்டும்தான் திருத்த முடியும். நீங்க மது வந்து கொடுத்து நீங்க அப்படி வித்து அடுத்தவங்க குடிய கெடுத்து நீ தமிழக முதலமைச்சரா இருந்து யாருக்காக சம்பாதிக்கிற? மக்களுக்காகன்னு சொல்றீங்க. அந்த குடியை எதுக்குங்க வளர்க்குறீங்க? எதுக்காக வளர்த்தணும்? தேவையா இது? ஒரு குடும்பம் அழிஞ்சு இந்த தமிழ்நாட்டை வளர்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க? வாய்ப்பு இல்லைங்க. இந்த அரசு வந்து கேடுகட்ட அரசுன்னு என்னால ஒரு நார்மல் இந்திய குடிமகளா சொல்றேன். நல்ல அரசாங்கம் கிடையாது, நல்ல தலைவர்கள் கிடையவே கிடையாது. இப்ப இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு வாரிசு அரசியல் பண்றாங்க. உண்மையா நேர்மையா உழைப்புக்கு கிடைச்ச வெற்றினா நீ உழைக்கிற, இன்னைக்கு தூக்கிட்டு மயக்க தூக்கிட்டு திரியிற, அது உன்னோட உழைப்பு. உன்னோட உழைப்புல நீ தின்னா மட்டும்தான் உனக்கு அது உணர்வு, உன்னோட கஷ்டம் எல்லாம்.
உன் அப்பா அம்மாவோட உழைப்ப சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வலியும் தெரியாது நலியும் தெரியாது. ஓசுல உக்காந்துட்டு திங்கிற உனக்கு என்னத்த வழி தெரிய போகுது? ஒரு காலமும் உருப்பட முடியாது. அதனால நீங்க எப்பவுமே நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க. வருங்கால பசங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க இப்ப ஏன் ஜெயிக்க மாட்டுது தமிழ்நாட்டுல? ஏடிஎம்கே டிஎம்கே மட்டும் ஏன் மாத்தி வருதுன்னு உங்களுக்கு கருத்து தெரியுமா? நான் சொல்றேன், ஒரு காலத்துல மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? இலை சூரியன், இதுதான் தெரியும். அவங்களுக்கு அது பதிஞ்சிருச்சு. ஆனா இப்ப உள்ள எங்க உழைக்க போனவங்க பாதி பேர் ஃபாரின்ல இருக்காங்க. அவங்க ஓட்டு போட முடியாது. அப்ப தேர்ந்தெடுக்கிற நிலைமை யாருக்கிட்ட இருக்கு? மக்கள் கிட்ட. அந்த ஓட்டு போடுறவங்களும் எவ்வளவு பேர், முக்காவாசி பேர் வேலைக்குன்னு வெளியில போயிடுறாங்க. ஓட்டு போடுறது சரியான நபரை தேர்ந்தெடுக்கிற வழி இல்லாம மக்கள் வெளியில இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க? இருக்கிற மக்கள் தேர்ந்தெடுக்கிறவங்க பழைய ஆளுங்களை தேர்ந்தெடுத்துறாங்க. அப்ப ஆட்சிகளும் சரியில்லை, போனவங்களும் திரும்பி வர மாதிரி பாடு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, பொழைக்கணும். அதுதான் வேற. அடுத்த அரசு தமிழகத்துக்கு அண்ணாமலை வந்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட 100% கணிப்பு. ஏன்னா ஒரு தனி மனுஷன் ஒரு குடும்பத்துல கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். ஒரு குடும்பத்துல உழைச்சு போட்டு அவங்களுக்கு அந்த மக்களோட அருமை என்னைக்குமே தெரியாது. அதை நான் உணர்ந்திருக்கேன்.